ஹலோ வணக்கம், நான் உங்கள் பிரவீன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோமாஸ் எப்படி நம்மளே வீட்லேயே செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வீட்டில் நடக்கிற நல்ல காரியங்களுக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்குற வழக்கம் உண்டு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த வளைகாப்பு விழாக்கெல்லாம் வந்துட்டு போகிறவங்களுக்கு நிறைய ஸ்வீட்ஸ் கொடுத்து அனுப்புவாங்க. இந்த வளைகாப்பு விழா ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்க, எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சோமாஸ் எல்லாம் வளைகாப்பு விழா அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் செய்வாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இல்லைனாலும் வீட்டில் இருக்கவங்க சொந்தக்காரங்களாம் சேர்ந்து சோமாஸத்தை செஞ்சு எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. எல்லாருமே இப்போ டைரெக்டாக கடையில் போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்லயே சோமாசம் செய்யணும்னு விருப்பப்படுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். சோமாசம் செய்ய தேவையான பொருட்கள் தேங்காய், ரவை, சிறுபயிறு, சர்க்கரை, நெய் இதை ஒரு பார்ட்டா வச்சுக்கலாம். சிறுபயிரை கடாயில போட்டு லோ ஃபிளேம்ல வச்சு சூடு பண்ணி எடுத்து தனியா வச்சுக்கணும். தேங்காவை திருகி பொடி பொடிசா எடுத்துக்கலாம். தேங்காய், ரவை, சர்க்கரை, சிறுபயிறு இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல கொட்டி எடுத்துக்கலாம். அப்படியே அந்த பாத்திரத்துல நெய்யை ஊத்தி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கடமைக்காக சும்மா மிக்ஸ் பண்ணாதீங்க. மிக்ஸ் பண்றது எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அதனால பார்த்து தெளிவா மிக்ஸ் பண்ணுங்க. எதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிறோம்னா சோமாசத்துக்குள்ள இதை தான் ஸ்டஃப் பண்ணி வைப்பாங்க. அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். நம்ம நிறைய சோமாசம் செய்யறோம்ன்றதுனால எல்லாத்தையும் நிறைய குவான்டிட்டியா எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம வீட்லயே செய்யும் போது கம்மியா செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதுல எந்த அளவுக்கு குவான்டிட்டி ஆட் பண்றோம் அப்படின்ற ரேஷியோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கம்மியான குவான்டிட்டியில ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் எந்த அளவுக்கு குவான்டிட்டி ஆட் பண்றாங்க அப்படின்றத. அதை பேஸ் பண்ணி நீங்க கம்மியான சோமாசம் செய்யணும்னு விருப்பப்படும் போது அதுக்கேற்ற மாதிரி கம்மியான குவான்டிட்டியை ஸ்டஃப் பண்றதுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய ஸ்வீட் செஞ்சோம். அதுல அதிரசமா ஒண்ணு. அதிரசம் எவ்வளவு அழகா அடுக்குறாங்கன்னு பாருங்க. அதிரசம் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான ஆல்ல தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற வீடியோ நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வந்து சேரும். இன்னும் நிறைய ஸ்வீட் செஞ்ச வீடியோ கூடிய சீக்கிரமே நம்ம சேனல்ல ரிலீஸ் பண்ண போறோம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. ஸ்டே டியூன்ட். நெய்யை மிக்ஸ் பண்ணும்போது எப்படி நல்லா குளிக்கிட்டு மிக்ஸ் பண்றாங்கன்னு பாருங்க. லிக்விட் ஸ்டேட்ல இருக்க ஃபுட் ஐட்டத்தை மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா குளிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லிக்விட் ஸ்டேட்ல இருக்க ஃபுட் ஐட்டத்தை எதுக்கு குளுக்குறாங்கன்னா எல்லா சைடும் ஒரே கன்சிஸ்டன்சில கிடைக்கணும்ன்றதுக்காக. ஒரு பாட்டில் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அடியில டென்சிட்டி அதிகமாகவும் மேல டென்சிட்டி கம்மியாவும் இருக்கும். டென்சிட்டினா ஒன்னும் இல்ல, அந்த லிக்விட் கண்டென்ட்டோட அடர்த்தியை தான் சொல்றேன். இது ஒரு டிப்ஸா எடுத்துக்கிட்டு எந்த ஒரு லிக்விட் ஸ்டேட்ல இருக்க ஃபுட் ஐட்டத்தை நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி லைட்டா குளிக்கிட்டு பயன்படுத்துங்க. அப்பதான் எல்லா சைடும் ஒரே கன்சிஸ்டன்சில கிடைக்கும். அடுத்த தேவையான பொருட்கள் மைதா மாவு, கோல்டு வினர் எண்ணெய், தண்ணி. இதை செகண்ட் பார்ட்டா எடுத்துக்கலாம். நம்ம சோமாசத்துக்குள்ள வைக்கிற ஸ்டஃப் பண்ற கண்டென்ட் எந்த அளவுக்கு பார்த்து பண்றோமோ அதை விட அதிகமாவே இந்த மாவை ரெடி பண்றதை பார்க்கணும். மைதா மாவு ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கணும். கோல்டு வினர் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்றது ½ hour டைம் ஆனாலும் பரவாயில்ல, பார்த்து பொறுமையா நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு மைதா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நானும் அவங்க மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவாங்க அப்படின்ற மைண்ட் செட்ல தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா ரொம்ப நேரம் பொறுமையா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி பொறுமையா நல்லா டைம் எடுத்து மிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்பதான் மாவை உருட்டும் போது பிஞ்சு பாவாம ரவுண்டா அழகா வருமா. நம்ம ஸ்டார்டிங்ல எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ரெடி பண்றோமோ அதை பொறுத்து தான் ஃபைனல் ரிசல்ட்டும் இருக்கும். நானும் பேட்டரை மிக்ஸ் பண்ணும்போது எடுத்த வீடியோல முக்காவாசி வீடியோக்கு மேல கட் பண்ணிட்டு அப்படி இருந்தாலுமே இது இவ்வளவு லென்த்தா வந்திருக்கு. அப்ப எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. என்னடா இவன் லூசு மாதிரி வளவலன்னு பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயம். அதனால இதை பார்த்து பொறுமையா தான் பண்ணணும். அதனாலதான் சில விஷயத்த நான் ஹைலைட் பண்ணி நிறைய டைம் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க வீட்டுல சோமாசம் செய்யும் போது ஃபைனல் ரிசல்ட் சூப்பரா வரணும். அப்பதான் நான் சோமாசம் எப்படி செய்யணும்ன்ற விஷயத்த உங்களுக்கு கரெக்டா கன்வே பண்ணியிருக்கேன்னு அர்த்தம்.
அப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். டக்குன்னு நிறைய தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிடலாமான்னு கேட்காதீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கரெக்டான கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும். பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா தூக்கி போட்டு அடிக்கணும். உங்களுக்கு யாரையாச்சும் சுத்தமா பிடிக்காதுன்னா அவங்களை அடிக்கிறதா நினைச்சுன்னு தூக்கி போட்டு நல்லா அடிங்க. கண்டிப்பா ஃபைனல் ரிசல்ட் சூப்பரா வரும். உங்களுக்கு யாரும் சுத்தமா பிடிக்காதோ அவங்க நேம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. சும்மா எல்லாரும் தெரிஞ்சுக்கலாமே. அவங்க நல்லா மாவை பார்த்து ரெடி பண்ணதுனால தான் உருட்டும் போது ரொம்ப ஈஸியா இருக்கு. அதே மாதிரி உருட்டும் போது லைட்டா மைதா மாவுல டிப் பண்ணிட்டு விட்டுருங்க. அப்பதான் கட்டையிலயும் கல்லுலயும் மாவு ஒட்டாம வரும். இங்க இவங்க மாவை உருட்டி ரெடி பண்ணி தராங்க. உள்ள இருக்கிறவங்க மாவுக்குள்ள ஸ்டப் பண்ண வேண்டியதை தேவையான அளவு வச்சு மடிச்சு விட்டுறாங்க. அப்புறம் எண்டுல கொஞ்சம் கொஞ்சமா பின்னி விட்ட மாதிரி இந்த மாதிரி மடிச்சுட்டே வராங்க. மாவுக்குள்ள ஸ்டப் பண்ண வேண்டியதை வச்சுட்டு எப்படி மடிக்கிறாங்க நல்லா தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்க ரெடி பண்ணி தர சோமாசத்தை வெளியில இருக்கிறவங்க கொதிக்கிற எண்ணெயில போட்டு நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு பொரிச்சு எடுக்கிறாங்க. எண்ணெய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சோமாசத்தை எண்ணெயில போட்டு பொரிக்க ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க சோமாசத்தை போட்டதும் டக்குன்னு உள்ள போயிடும். எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது போட்டீங்கன்னா தான் டக்குன்னு மேல வந்து நிற்கும். அதனால கடாயில கோல்டு வினர் எண்ணெயை ஊத்திட்டு கொஞ்ச நேரம் லோ ஃபிளேம்ல வச்சு ஹீட் பண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சோமாசத்தை உள்ள போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பா நான் கன்வே பண்ணது உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அது எனக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்கா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. ஸ்டே டியூன்.